ம். நான் வந்து நின்னேனே சரி என்ன Good morning, children. So, in a new lesson, we are going to study from natural science, reaching the age of adolescence. So, adolescence is one of the stage in human life cycle. So, what are the changes will be occur in a human body that we are going to see. So, you are at the stage. So, that topic was given in your subject. So, definitely you have to know about the changes in your body and the stage of adolescence. It's an important period in the human life cycle. So, that was so that it was given in your syllabus. Adolescence and puberty. It is derived from the Latin word adolescere, meaning to grow or grow to maturity. ஸோ நீ அந்த ஸ்டேஜில் தான் மெச்சூர் ஆறீங்க அப்படிங்கிறதுக்கு So during this period, changes occur in height, weight, sex organ, muscle mass, as well as in brain structure and function. Okay. So அப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடக்கு ஹைட்ல, வெயிட்ல, in your sex organ, muscle mass, பாடியுடைய muscle mass, brainுடைய structure and function. If, what you have seen in this picture, ஒரு சைல்டா இருக்கிறவன் பாருங்க என்ன வித்தியாசம் அடுத்த பிக்சருக்கும் இதுக்கும் மீஸ் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. that stage is called adolescent. இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் பாடியில் நடக்கிறது தான் adolescent அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் பாய்ஸில் எப்படி லைஃப் சைக்கிள் போகுது, அதே மாதிரி கேர்ள்ஸில் எப்படி போகுது. இன்ஃபேன்ட், சைல்ட்ஹுட், adolescent, adulthood. So இதுதான் middle of the life cycle. It's very very important period. Various type of growth is occur in physical, psychological and mental development. So இந்த ஸ்டேஜில் தான் சில்ட்ரன் வந்து மெச்சூரிட்டியை ரீச் பண்ணுறாங்க. அந்த அடலசன்ட் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சிலபஸில் இந்த லெசன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? பியூபர்ட்டி. ஸோ ரேப்பிட் மெச்சூரிட்டி அப்படின்னு அர்த்தம். Sexually you are mature அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேப்பிட் physical, physiological and psychological changes. ஸோ ரிசல்ட்டிங் இன் செக்ஷுவல் மெச்சூரிட்டி. இந்த 3 சேஞ்சும் நடந்தால் தான் செக்ஷுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ஏஜ் ஆஃப் பிகினிங் வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் இட் வேரி. ஸோ ஆவரேஜ் ஏஜ் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 or 11, பாய்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 or 13. Genetic and biological influences life events, socio-economic status, nutrient, diet, amount of body fat, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒருத்தருடைய பியூபர்ட்டி. ஸோ நாட் இன் யூனிஃபார்ம் இன் ஆல் இண்டிவிஜுவல். ஸோ டியூரிங் தி ஸ்டேஜ் ஹார்மோன்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. சில இம்பார்ட்டன்ட் செக்ஸ் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் ரோல் பண்ணுது. அதுதான் இந்த மெச்சூரிட்டிக்கு காரணம். ஸோ அந்த ஹார்மோன் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்ப்போம் இதில். ஸோ டியூரிங் திஸ் பீரியட் ட்ரிகர் ஃபிசிக்கல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சும் நடக்கும், பிஹேவியரல் சேஞ்சும் நடக்கும். பாடி சேஞ்ச் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சைல்டு இன்டு அடல்ட்டாக நம்ம மாறுறோம். ஸோ பாடி சைஸ் மாறுது, பாடி ப்ரப்போர்ஷன், பிரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் டெவலப்மெண்ட் நடக்குது, செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸும் டெவலப்மெண்ட் நடக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி சைஸ், பாடி ஹைட் அண்ட் வெயிட் நல்ல சேஞ்ச் இருக்கும். ஸோ இட் பிகின் அட் த ஏஜ் ஆஃப் 10 to 12 கேர்ள்ஸில், பாய்ஸில் 12 to 13. பாய்ஸில் டிலேடாக இருக்கும், கேர்ள்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் அரவுண்ட் த ஏஜ் ஆஃப் 7 to 19 வரும்போது கேர்ள்ஸில் இது முடிஞ்சிருது. பாய்ஸில் 19 to 20 வரும்போது தான் இது வந்து முடியும். ஸோ சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் வெயிட். எப்படி ஹைட்டில் இன்க்ரீஸ் இருக்கும் அது மாதிரி வெயிட்டில் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் இன் வெயிட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டயட், எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த பீரியடில் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல்.
ஓகேவா? ஸோ ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ இருப்பாங்க? 17 to 19 kg வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ ஃபேட் ஆல்சோ இன்க்ரீஸ். அதனால மசில் மாஸ் டெவலப்மெண்ட் சேஞ்சும் நடக்கும். பாய்ஸ்லேயே நடக்கும், கேர்ள்ஸ்லேயே நடக்கும். நான் வந்து நின்னேனே. சரி வா. நான் தப்பிட்டேன். என்ன? Good morning, children. So, in a new lesson, we are going to study from natural science, reaching the age of adolescence. So, adolescence is one of the primary sex character. Primary sex characters na enna? So, boys and girlsல it was functional at the time of puberty. In boys எடுத்துக்கிட்டா testis, அதாவது sex organ large ஆகுது, lengthen ஆகுது, size also increased. Female also reproductive organ functional ஆகுது, size of the uterus. ஃபீமேல் மேலில் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் யூட்ரஸ். இந்த யூட்ரஸில் தான் பேபி க்ரோ ஆகும் இல்லையா? அந்த யூட்ரஸுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வெயிட் ஆஃப் த ஓவரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் பிரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ ஃபீமேலுக்கு தகுந்தாப்புல மேலுக்கு தகுந்தாப்புல